சற்றுமுன் வெளியான தகவல். நகையை அடகு வைத்து கடன் வாங்க போறீங்களா? ஒரு முக்கியமான ரூல்ஸ் வந்துவிட்டது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை முழுமையாக கேளுங்க. அதாவது, நீங்கள் நகையை வைத்து 2.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்க வேண்டும் என்றால் எவ்வளவு நகையை அடகு வைக்க வேண்டும் தெரியுமா? அதாவது, பொதுமக்களுக்கு நிவாரணம் தரும் வகையில் இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு முக்கியமான அறிவிப்பை சமீபத்தில் வெளியிட்டது. அதாவது, தங்க நகையானது கடன் விதிமுறையில் ஒரு சில மாற்றங்களை வந்துள்ளது. தங்க நகை கடன்களுக்கான இறுதி விதிமுறைகள் விரைவில் வெளியிடப்படும் என்று ரிசர்வ் வங்கியானது ஆளுநர் கூறியுள்ளார். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்போது ரூபாய் 2.5 லட்சம் வரையிலான கடன்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. இதற்கு எந்த கடன் சரிபார்ப்பும் தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டுவிட்டது. இதற்கு முன்னர் வெளியிட்ட விதிகள் இறுதியானவை அல்ல என்றும் அவை வெறும் வரையுகள் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் கூறியுள்ளார். சில நிறுவனங்கள் தற்போது தங்க கடன் விதிகளை பின்பற்றுவதில்லை. நிறுவனங்கள் தங்க கடன் விதிகளை பின்பற்றாததால் விதிகளை தெளிவுபடுத்தி கடுமையாக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரூபாய் 2.5 லட்சம் வரையிலான சிறிய தங்க கடன்களுக்கு வாடிக்கையாளர்களின் சுயமான அறிவிக்கப்பட்ட உரிமை மட்டுமே போதுமானது என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் கூறியுள்ளார். கடன் மதிப்பு விகிதம் LTV தற்போது 85% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இதற்கு வங்கியல்லா நிறுவனங்களும் சிறு வங்கிகளும் தங்க நகை மதிப்பில் 88% கடன்களை வழங்கி வந்தது. இப்போது 85% LTV என்றால் நீங்கள் 100 ரூபாய் மதிப்பில் உள்ள தங்கத்தை அடமானம் வைத்தால் உங்களுக்கு ரூபாய் 85 கடன் கிடைக்கும். இதன் அடிப்படையில் ஒருவர் 2.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்க விரும்பினால் அவர் சுமார் 2.94 லட்சம் மதிப்பிலுள்ள தங்கத்தை அடமானம் வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த புதிய விதிமுறைகள் தங்க கடன்களை மிகவும் பாதுகாப்பானதாக மாற்றும் என்று ரிசர்வ் வங்கியானது நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மேலும் இது துறையை சிறப்பாக ஒழுங்குபடுத்தும் என்று ரிசர்வ் வங்கியானது தெரிவித்துள்ளது. இந்த வங்கிகளில் FII முதலீட்டுக்கான விதிகளில் இப்போது எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் வகை 1 வரை வங்கி அல்லா நிறுவனங்களுக்கான விதிகள் மதிப்பாய்வு செய்யப்படும் என்று ரிசர்வ் வங்கியானது கூறியுள்ளது. தேவைப்பட்டால் இவற்றில் மாற்றங்களை செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகள் மூலம் சிறிய அளவில் கடன் வாங்குபவர்களின் எளிதாகவும் பாதுகாப்பாகவும் தங்க நகை கடன்களை பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் தங்க நகை கடன்களின் கடன் மதிப்பு விகிதம் LTV என்பது கடன் வாங்குபவரின் தங்கத்தின் மதிப்பிடப்பட்ட மதிப்பின் சதவீதமாகும். இது கடன் வழங்குபவர் கடனாளிக்கு கடன் கொடுக்கும் பணத்தின் அளவை குறிக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கி அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட LTV விகிதத்தை நிர்ணயித்துள்ளது. இது தங்கம் விலை வீழ்ச்சியடையும் அபாயத்திலிருந்து கடன் வழங்குபவரை பாதுகாக்கிறது. உதாரணமாக, உங்களிடம் ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலுள்ள தங்கம் பிணையமாக இருந்தால் LTV மதிப்பு 75% இருந்தால் நீங்கள் அதிகபட்சமாக ரூபாய் 75,000 கடன் வாங்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த செய்தி என்னவென்றால், அதாவது தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் யாருக்கெல்லாம் ரூபாய் 1000 பெற தகுதி உடையவர்கள் என்று இங்கே பார்ப்போம். அதாவது, குடும்ப சூழல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக 12ஆம் வகுப்பு பிறகு பல மாணவிகள் தங்களது உயர்கல்வி கனவை கைவிடும் நிலைக்கு தள்ளப்படுகின்றன. இந்த பெரும் தடையை உடைத்து பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் பாலின சமத்துவத்தை உருவாக்கும் நோக்கில்
தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் புதுமை பெண் திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டமானது அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் உயர்கல்வி கனவிற்கு உயிரூட்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் ஏழை பெண்களின் திருமணத்திற்காக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் என்ற பெயரில் அரசு நிதி உதவி வழங்கி வருகிறது. இத்திட்டத்தில் கீழ் 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு ரூபாய் 25,000, பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு ரூபாய் 50,000 மற்றும் தாலிக்கு 8 கிராம் தங்கம் வழங்கப்பட்டது. பெண்களுக்கு திருமணத்தை விட கல்வியே நிரந்தரமான செல்வம் என்பதை உணர்ந்த தற்போதைய தமிழக அரசு இந்த திட்டத்தை மாற்றியது. திருமண உதவி தொகை பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டமாக மாற்றி அதற்கு புதுமை பெண் திட்டம் என்று பெயரிட்டது. இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செப்டம்பர் 5, 2022 அன்று தொடங்கி வைத்தார். அரசு பள்ளிகளில் பெண் குழந்தைகளின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதும், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவிகளுக்கு நிதி உதவி அளித்து அவர்களை தன்னம்பிக்கையும் உயர்கல்வியை தொடர வைப்பதும் இத்திட்டத்தில் முக்கிய நோக்கமாகும். மேலும் குழந்தை திருமணத்தை தடுத்து பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதும் இந்த திட்டம் மிக முக்கிய பங்காற்றுகிறது. தொடக்கத்தில் இந்த அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகளுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்த நிலையில் உதவித்தொகையானது பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று டிசம்பர் 30, 2024 முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இந்த விரிவாக்கத்தின் மூலம் மேலும் பல மாணவிகள் பயனடைந்து வருகின்றனர். இத்திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாணவிக்கும் அவர்கள் இளங்கலை பட்டப்படிப்பை முடிக்கும் வரை மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை நேரடியாக அவர்களது வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இந்த திட்டத்தில் பயன்பெற 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியிலோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியிலோ படித்திருக்க வேண்டும்.